பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி மேல நெறைய பேர் வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வந்து அவரு இப்ப சந்திக்கல. அவரு ஏதாச்சும் ஒரு பயணத்த புதுசா எடுத்து வைக்கும்போதெல்லாம் அதுக்கான எதிர்ப்புகள் அதிகமாவே வந்துட்டு இருக்கு. அது எந்த ஒரு பயணமா இருந்தாலும் சரி, அவரு புதுசா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாலும் சரி. நண்பர்கள்லாம் இன்னும் வரட்டும். அவர பத்தி இன்னும் நெறைய பேர் வந்து மிரட்டல் விடுறது. இந்த மாரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் அப்படிப்பா மிரட்டல் விடுறா அப்படின்னு சொல்லு. நம்ம பார்த்து கிழிச்சிடலாம் அப்படின்ற மாரியே இருப்பாங்க. எவ்ளோ பேர் வந்து அவர ஜஸ்ட் வந்து அட்மையர் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அவர் நல்லதா நெனச்சு, அவர் என்ன செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அவரு செஞ்சது எது கெட்டதோ அத மட்டும் எடுத்தவங்கலாம் இங்க யாருமே இல்ல. இப்ப நெனைக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மாரி பண்றீங்க. ஆக்சுவலா வந்து இத வந்து நான் சொல்ல விரும்பணும். இந்த சாட்டை யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒருத்தரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி இந்த மாரி ட்ரக்ஸ், இந்த மாரி ஸ்மோக்கிங் இந்த மாரிலாம் அவர் பண்ணிட்டே இருந்தாருன்னா, இந்த படம் இப்ப வரப்போற லியோ படத்த நாங்க வந்து நெகட்டிவ் ஹூம் கிரியேட் பண்ணுவோம். கண்டிப்பா படத்த மிகப்பெரிய ஃபெயிலியரா மாத்துவோம். அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த மாரி சொன்ன உடனே நெறைய விஜய் ரசிகர்கள் வந்து செம்ம காண்டாகி, "டேய் நீலாம் வந்து ஒரு ஆளு, அப்புறம் நீலாம் இந்த மாரி பேசுறீங்க." இதெல்லாம் வந்து யாருன்னா சாட்டை வந்து அவரோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு. சரிங்களா? ஆ ஏன்டா வெண்ண தளபதி 2007லேருந்து 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு எந்த ஒரு படத்துலயுமே தம்மு, சிகரெட்டு இதெல்லாம் ஆல்கஹால்ஸ் இதெல்லாம் எடுக்கவே இல்ல. 2007லேருந்து நோட் பண்ணிக்கோ. ஓகேயா? அந்த 10 வருஷத்துல அவரால சிகரெட் பிடிக்காதவங்க நெறைய பேர் திருந்திட்டாங்கல்ல. யாரெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கலாம் குடிக்காம திருந்திட்டாங்கல்ல. நீங்க சொல்ற இதுக்கே வரேன். அவர் இந்த 10 வருஷம் விட்டிருந்தாரு. 2007 டூ 2017. ஓகேங்களா? அந்த டைம்ல அவர் இந்த மாரி விடும்போது நெறைய பேர் திருந்தி இந்த மாரி அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே நஷ்டம் இந்த மாரிலாம் போயிடுச்சு. தளபதி வந்து அவர் படத்துல வந்து இந்த மாரி நடிச்சே ஆகணும் அப்படின்னு நடிச்சா தான் வந்து அரசாங்கத்துக்கு பணம் வருது அப்படின்னு நெனைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் 2019லேருந்து கிட்டத்தட்ட 23 ஓகேங்களா? அதாவது போன வருஷம் வரைக்கும் எந்த ஒரு படத்துலயுமே நடுவுல ஒரே ஒரு படம் தான் நடிச்சாரு. சர்க்கார்ல மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்மோக்கிங் சீன் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் 2019லேருந்து 23 வரைக்கும் எந்த ஒரு சிகரெட்டையும் அவர் அடிக்கல, தண்ணியும் அடிக்கல. பட் இதனால நெறைய பேர் வந்து திருந்திட்டாங்களா? அந்த ஆன்டி கதைக்கு வராங்க. சரிங்களா? அவங்க கதைக்கு தனியா வந்து சாட்டை சாட்டை பேசணும்ல, அவனுக்கு மட்டும் தான் இங்க தனியா. ஆக்சுவலா அவர் வந்து படத்த வந்து பேட் ரிவ்யூ குடுத்து, "டேய் உன் வீடியோஸ்லாம் எவனும் பார்க்க கூட மாட்டான்டா. படத்த வந்து இந்த மாரி பேட் ரிவ்யூஸ் குடுத்து, என் தளபதிக்கு நீ என்னதான் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அத பார்க்குற கூட்டம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு." சரிங்களா? தளபதியோட படத்த பார்க்கறதுக்கு 1000 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும், 1000 நெகட்டிவ் ஹூம் வந்தாலும் அத பத்தி கவலைப்படுற எண்ணமே இல்ல. ஓகே. இதே இந்த லியோ படத்துக்கு நெகட்டிவ் மட்டும் இல்லாம பாசிட்டிவ் ஒண்ணு வரட்டும். தமிழ் சினிமாவே சும்மா அந்த அளவுக்கு இருக்கும். விடு விடுங்க மணி அபிஷேக். அந்த ஆன்டி கதைக்கு வருவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தளபதியால தான் இந்த மாரி எல்லாருமே சீரழிகிறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது எல்லா சின்ன பசங்களும் எல்லாருமே அவங்களால தான் ஃபுல்லாவே தளபதியால மட்டும் தான் கெட்டு போறாங்க அப்படின்ற ஃபுல்லா இதே தளபதி ஓகேங்களா? இதே தளபதி, இதே லோகேஷ் 2 பேரும் சேர்ந்து மாஸ்டர்ன்னு ஒரு படத்த இந்த குடிக்கிறது தப்பு அப்படின்ற மாரி அ எல்லாத்தையுமே சொன்னாங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னு நீங்க சிகரெட் விக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கஞ்சா விக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சரக்கு விக்கிறது, இதெல்லாம் யாரு விக்கிறதுன்னா அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை இன்னைக்கு வரைக்கும் எவனும் கேள்விலாம் கேட்டதில்ல, கேள்வியும் கேட்கவும் முடியாது. ஃபார் ரீசன் அது என்னன்னா அரசாங்கம். இப்ப தளபதி சொன்னதுதான். இந்த இதுல வந்து இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள வந்து ரொம்ப வந்து பெருசா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் அவங்களாம் பண்றாங்க. இப்ப இந்த லேடி பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வந்து யாருன்னே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒருத்தவங்க கூட அவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. ஆனா அவங்க ஒரு பின் கட்சி பலத்தோட தான் வந்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. ஓகேங்களா? இதுல வந்து இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அதுதான் உண்மை. தளபதி இந்த மாதிரி மாணவர்களுக்கான விருது ஒண்ணு நடத்தி முடிச்சிட்டாருன்னா, சென்சார் போர்டுக்கு போகும்போது சரி, அந்த பாடல் வந்துச்சா, பாடலுக்கும் சரி, லியோ என்னென்னலாம் அப்டேட் வருதோ அந்த லியோவுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். சென்சார்ல எத்தனை கட் பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க அப்படின்றத தான் இங்க சொல்றாங்க. சீமான் கேங் சொல்றது நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாலிடிக்ஸ் வர போறோம்னு. கண்டிப்பா இவங்கெல்லாம் டேய்
நாங்க வரோன்னு சொல்லிட்டு சும்மா சவுண்டாலாம் ஒன்றும் சொல்லலை. ஓகே. ஆனா வரோன்னு மட்டும் சவுண்டா அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, யாருமே ஆனா இருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். குட் விஜய் ராய் சூப்பர் மிஸ்டர் ராய். தளபதி மை காட் எல்லாருக்குமே நண்பா. ஆக்சுவலா வந்து தளபதியை பத்தி யாராவது தப்பா பேசினா கூட நமக்குலாம் அந்த அளவுக்கு வரும். அதாவது இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி அரசாங்கத்தை யாருமே கேள்வி கேள்வி கேட்காத நம்ம தளபதியை மட்டும் கேள்வி கேட்கறது ரீசன்னா, நம்ம இந்த டைம்ல இவரை பத்தி பேசினாதான் நமக்கு வந்து ரீச் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இங்க எல்லாருமே பண்றீங்க. ஓகேங்களா? அது ரீச் இல்ல. உங்களை இங்க தளபதி ரசிகர்கள் அத்தனை பேர் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதுல முட்டாள் ரசிகர்கள் தான் சில பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவனுங்கெல்லாம் அவங்க இதெல்லாம் என்ன தெரியுமா, அவங்க மத்த நடிகர்லாம் வந்து இந்த மாதிரி நடிச்சாங்க, வாவ் சூப்பர், வாவ் 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 சூப்பர், ரஜினிகாந்த் சூப்பர் சார் நடிச்சாலும் ஓகே சூப்பர், கமலஹாசன் சார் நடிச்சா சூப்பர், அஜித் நடிச்சாலும் சூப்பர், ஏன் சூர்யா நடிச்சாலும் சூப்பர். ஏன் சூர்யா போன படத்துல குடிச்சுக்கிட்டே கஞ்சா கூட தான் அடிப்பாரு, கொக்கைன் கூட தான் போடுவாரு. அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆடியன்ஸ் அவ்வளோ எங்க அது படத்தை படமா பாருங்கயா அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னீங்கல்ல, அதேதாயா சொல்றேன். இது வந்து படம் தான். ஏன் அவர் என்ன ரியலா பண்ணாரா? ரியலா பண்ணா ஒரு பொது இடத்துல அவர் இந்த மாதிரி பண்ணாருன்னா நீ நான் கேட்கறது கண்டிப்பா போட்டோ எடுத்துட்டு நீ போட்டுட்டு கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். பொது இடத்துல தளபதி இந்த மாதிரி பண்றாருட்டு. ஒரு திரைப்படம் அதாவது ரீல்னு சொல்றோம் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? அது வந்து ஒரு சினிமா பொழுதுபோக்கு மாஸ் ஆடியன்ஸ். அவரு வந்து ரசிகர்கள் கிளாப் தட்டுறது மாஸ் சீன் அவ்வளவுதான். இதை வந்து யாருமே இன்னிய தொண்டு தொட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் யாருமே அந்த மாதிரி நடிக்காம இருந்தது இல்லை. ஆனா இவரு பண்ணா மட்டும்தான் எல்லாருமே கேக்குறீங்க. ஏன்னா மற்ற நடிகர்கள் எல்லாம் பண்ணும்போது உங்க வாய் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கம்முன்னு பாக்குறீங்க, சூப்பரா என்ஜாய் பண்றீங்க. அதுவே தளபதி மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தளபதிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கெட்ட பேரு, அவரு பண்றதுனாலதான் சமுதாயக்கு சீர்கேடு வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய கட்சி ஆபீஸே என்ன பண்ணுது, பெரிய பெரிய தொண்டர்கள் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களோட கட்சி ஆபீஸ்க்குள்ளே அவங்களாம் வந்து பார்ட்டினா என்ஜாய் பண்றாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் அது எல்லாமே வந்து பொது இடத்துல அவங்க பண்ணா அது தப்பு. ஏன்னா அவங்க ஒரு பார்ட்டியில இருக்காங்க அப்படின்றப்ப அது பண்ணா கரெக்ட் அப்படின்றதா இங்க மக்களோட கருத்தா இருக்கு. ஏன்பா அவரு சினிமாவில் நடிச்சுட்டு போறாரு. இப்ப இன்னைக்கு ஒரு ரசிகர் சொன்னார், அஜித் ரசிகரே சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்னது சூப்பர். ஏங்க இது சினிமாங்க, சினிமா பாருங்க, எதுக்குங்க இதை வந்து பெருசா மாத்திட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு மாஸ் சீன், அது மாசா இருக்கு, என்ஜாய் பண்ண வேண்டியதான் தியேட்டர்ல அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லிட்டு போங்க. ஏங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி விளம்பரம் பண்ணுறீங்க? ஏன்னா தளபதி படம்னாலே விளம்பரம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். இதுல ஆக்சுவலா வந்து அவர் சொன்னது என்னன்னா, எப்ப தளபதி மாணவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணாரோ அதுக்கப்புறம் அவர் மேல முழு சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாலும், யாராச்சும் ஒண்ணு ஏதாச்சும் சொன்னாலும் அவர் வந்து குத்தம் சொல்லி குறை சொல்றதுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து அவரை தாக்கினாதான் நம்ம வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகும். ஏன்னா எந்த ஒரு கட்சியோ வேற யாரையோ அவங்க வந்து சொன்னாங்கன்னா பெரிய லெவல் ரீச் ஆகிறதுல 1000 தடவை பேசிட்டாங்க. அவங்க இவங்களை பத்தி பேசிட்டாங்க, இவங்க அவங்கள பத்தி பேசிட்டாங்க. வா பேசுவோம், வேற ஒரு ஆள் புதுசா ஒரு ஆள் வர்றாரு, அவரை பேசுவோம். அவரு வந்து இதுல என்ன குறம்னா அவர் வரவே இல்லை, அவர் வந்தது பிறகு இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் இங்க. ஸோ ரொம்ப தளபதி ரசிகர்களும் சரி எல்லா தாண்டி பட் செலிப்ரேஷன்ஸ் இங்க எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க நண்பா. நம்ம இந்த படத்தை பொறுத்து என்னன்னா, எந்த ஒரு சீனியும் படத்துல கண்டிப்பா தமிழ் சீனி இருக்கும் தான். ஆனா எதிர்பார்க்கறத விட ரொம்ப கிழிப்பாங்க. காரணம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, சில்லித்தனமா. ஆமா கண்டிப்பா. ஏன்னா தளபதி அவங்க பிளேம் பண்றது தளபதியே. நம்ம இதாண்டா சான்ஸ், நம்ம தளபதி வந்து ஏதாவது ஒரு குத்த சொல்லி எவனோ வந்து பேசிட்டு அதான் இங்க ஒண்ணுத்துக்கும் செம கடுப்பா இருக்கு. எவனே தெரியாதவங்களா வந்து எல்லாருமே வந்து அவங்களாம் கொஞ்சம் ஓகே மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து இப்பதான் நீங்க எல்லாரும் சமூக போராளிங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே இப்பதான் சமூக போராளியா. தளபதி படத்துக்கு மட்டும்தான் நீங்க எல்லாரும் சமூக போராளியா மாறிடுறீங்க. மத்த மக்கள் பிரச்சனைக்கு ஒரு விஷயத்துக்கு சமூக போராளியா நீங்க இருந்தது இல்லை. மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருந்திருக்கு. இன்னி வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து சாராய கடையில மூடணும்னு சொல்லி இவ்வளவு பேர் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதை மூடுற போஜனம் எந்த ஒரு சமுதாய போராளிகளுக்கும் இல்லை. அதே இந்த சிகரெட் அடிக்கிறோம், ஏன் கஞ்சா எடுத்துக்கோ, ஓகேயா? கஞ்சா எடுத்துக்கோ, எல்லா இடத்துலயும் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. சாட்டை கடை, சாய் மூவி, ஸ்மோக்கிங் வீடு,
வீடியோ மட்டும் எடுக்கலன்னா அவங்களுக்கு மூவியே மாத்தவங்க. ஆமா ஆமா, அதான் இந்த சாட்டை வந்து சொன்னதுதான் எங்க கொடுமை. நீ எல்லாம் எவன்டா அவன்? ஓகேவா? நீ எல்லாம் தளபதி பத்தி பேசுறதுக்கே உனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. பட் ஆனா தளபதி பத்தி நீ எல்லாம் பேசி பெரிய ஆளா ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் குசும்பம் ஓவர்லோட். ஆக்சுவலா தளபதி பிரதர்ஸ் ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலா 1000 பேர் என்னதான் தளபதி எதிர்த்தாலும் தளபதியோட ரசிகர்கள் அவர் கூட தான் இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து இந்த சமூக போராளிகளுக்குலாம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் நான் வச்சிருக்கேன். தளபதி படம்னா மட்டும்தான் நீங்க வந்து இவ்வளவு பண்றீங்கல்ல, போயிட்டு மக்களுக்கான பிரச்சனையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இன்னை வரைக்கும் அந்த பெட்ரோல் விலை ஆதி காலத்துல இருந்து ஒரே ரேட்ல இருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து ஏதோ பெருசா ஹாய் ஹாய் எஸ்டி சினிமாஸ், ஹாய் ஜோ, ஹாய் எஸ்டி சினிமாஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது சமூக போராளிகள் என்ன பண்றீங்க, மக்களுக்கான பிரச்சனையை கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயத்த பண்ண பாருங்க. தேவையில்லாத தளபதி ஏதாச்சும் பண்ணாரா, அவரு அவர் இந்த மாதிரி கை காட்டாரா, இந்த இந்த ஜாதியை பத்தி இந்த ஜாதி வருதுடா, இதை வந்து அந்த ஜாதி கூட சேர்த்துடுறா. ஏய், அவர் வந்து பெரியாரை பத்தி பேசுறது, காமராஜரை பத்தி பேசுறது, அம்பேத்கரை பத்தி பேசுறது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு புக்கு. அந்த புக்கை வந்து இப்ப படிக்கிறவங்க ஆர்வமா ஆகி அதிகமாயிட்டாங்கன்ட்டு ஒரு ஒரு பிரஸ்ல ஒருத்தர் சொன்னாரு. ஓகேங்களா ப்ரோ, திஸ் வீடியோ எடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, மூவியா பார்த்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா மூவி 100K சீக்கிரம் தொடுங்க. ஹாய் சதீஷ், ஹாய். என்ன வீடியோ எடுங்க ப்ரோ சொல்றேங்க. எஸ்டி சினிமாஸ், ஹாய். இங்க இருக்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம நம்ம வீடியோஸ் இருக்குல்ல, நம்ம வீடியோஸ நம்ம அண்ணன் பார்ப்பாரு. நம்ம அண்ணன்னா புசி ஆனந்த் அண்ணன், ஓகேங்களா? அவர்கிட்ட நம்ம வீடியோ நம்ம எப்படியும் நான் சேர்த்துருவேன் எப்பயுமே. ஆக்சுவலா நேற்று நம்ம தளபதியை பத்தி பேசுறதுக்கும் அவர்கிட்ட அனுப்பிச்சு விட்டேன். ஆக்சுவலா நான் பேசுற இடத்துல அவர் பக்கத்திலே தான் இருந்தாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், சன்வே ஹோட்டலு. அங்க வந்து நான் அங்க இருந்த யதார்த்தமா புசியானந்தானும் அங்கதான் இருந்தாரு. ஆனா டேய், உங்களுக்கு சிகரெட் ப்ராப்ளம் பத்தி வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகே நண்பா. ஆக்சுவலா வந்து அதான் அவர் வந்து ஒரு போஸ்டர் அடிச்சதுக்கே இந்த மாதிரி சொல்ல, ப்ரோ இவர் நேம் சொல்லுங்க. எஸ்டி சினிமாஸ் 100K, எதுக்கு 100K? கிங் ரேசர், ஓ இன்னும் 100K சப்ஸ்கிரைபர்லாம் ஒன்றும் வரல நண்பா. ஆக்சுவலா அந்த சந்தோஷம் தான். இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கொடி எல்லா இடத்துலையும் பறக்க போது. பரமேஸ்வரி காலேஜ்ல ஒன்றும் சேரலையா நீங்க? சரி ஜோ, ஸ்மைல் வந்துடுச்சு பாரு. சரி ஓகே, அவங்க வேலையை சமுதாய அக்கறை மேல கொண்டு வாங்க, தளபதி மேல கொண்டு வர்றீங்க. போ சில்வர் பட்டன் வந்துருச்சாயோ? எந்த பட்டனும் வரலையா? விஜய் இஸ் மாஸ், எந்த ஒரு பட்டனும் வரல. ஆக்சுவலா வந்து 82 வந்துட்டியா 82 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 82K. ஆக்சுவலா ஒன்றும் 18,000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணணும். அது மணில மானிட்டைஸ்லாம் வரல. அதுக்கு நான் வந்து அப்ளைவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணா அதனால நிறைய வீடியோஸ் டெலீட் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால வந்து இனி ஒரு காலத்துக்கு மானிட்டைஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ற ஒரு யோசனை தான். பட் நம்ம பேசுறது நம்ம பங்குக்குன்ட்டு, சார் நான் பண்றேன் சார், என்னது சப்ஸ்கிரைபரா, நீங்க என்ன பண்றீங்க, ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணா அதுக்கு ஆக்சுவலா வந்து இந்த உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்ப தளபதி இதையும் சொல்லணும்னு நான் நினைச்சேன் நண்பா. ஆக்சுவலா வந்து ரசிகர் மன்றம் வந்து ஓபன் பண்றதுக்காக மிகப்பெரிய மை நேம் இஸ் பாலகன் சொல்லுங்க பை ப்ரோ. இருங்க சார், இன்னும் 15 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றேன். டே 15 அக்கௌண்ட் இல்ல, மொத்தம் 18,000 சப்ஸ்கிரைபர் வேணும். ஓகே, நீ யாருக்கும் வந்து நீ எல்லாம் 15 அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணதில்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே வந்து என்ன ஆயிடும், அன்சப்ஸ்கிரைபரா ஆயிடும். ஓகே, அதனால வந்து கிரியேட்லாம் பண்ணதில்ல. ஷேர் பேசுறது நம்ம பேசுறது தளபதியை பத்தி ஆக்சுவலா கரெக்டா தான் பேசுறோம் அப்படின்றது தான் தெரியும். இப்ப நிறைய டிவி சேனல் எல்லாம் ஹாட் அண்ட் டாபிக்காவே, ஐயா வணக்கம் ஐயா, விக்ரம்ல ட்ரக் மொட்டையா எடுத்து போவாங்க, அப்புறம் சந்தானம் ட்ரக்ல அடிப்பாரு, அப்புறம் ரோலக்ஸ் ட்ரக் வந்துட்டாரு, அப்போலாம் இருந்த கூட வரல. அது வேணா கரெக்ட் தான், ஓகேங்களா? ஆக்சுவலா எந்த அளவுக்கு ட்ரக்ஸ், இதை நான் அந்த படத்துக்கு மட்டும் சொல்ல, விக்ரம் படத்துக்கு மட்டும் சொல்ல. என்ன சார் கேஸ் போட போறாங்கன்னு சொல்றாங்க, ஐயா லியோ வருமா ஐயா?
கண்டிப்பா லியோ வரும். பட் வந்து நெறைய பிரச்சனைகளோட தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அ அவரு மேல அரசியல் சாயம் பூச ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஓகே தாங்க. நம்ம முன்னாடி எப்படிலாம் நம்ம பார்த்திருந்தோமோ தளபதி படத்த, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடினா இந்த சர்க்கார் படம், அ அதுக்கு முன்னாடி வந்து மெரசல், அதுக்கப்புறம் கத்தி, துப்பாக்கி, தலைவா இந்த மாரி டைம்ல நம்ம ஒரு பயங்கர ரசிகர்கள் எல்லாம் ஒரு 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 சில டைம் ஹைப் ஆனாங்க, ரொம்ப கடுப்பானாங்க. ரோட்டுக்கு கூட பிரச்சனை பண்ண போனாங்க. அந்த அளவுக்கு போனாங்க. ஏன் இங்க இருந்து தமிழ்நாட்டுல படத்த ஓட்டலன்னு சொல்லிட்டு, பெங்களூர்ல போய் பார்த்த ஆட்கள்லாம் இங்க இருக்காங்க. என்ன லைவ் பார்க்கலாம்லாம் வந்து வந்துக்கிறான் பாரேன். என்ன லைவ் பார்க்கலாம் வந்துக்கிற பாரேன். ஏன் லைவ் நல்லா இல்லையா? ப்ரோ ஐ எம் ஒன் ஆஃப் த மேக்ஸ் கொஸ்டின் 78 பிளஸ் 91. டேய் ஜோஜோ சொல்றா. இதுலயாச்சும் மேக்ஸ்ல கொஞ்சம் கரெக்டா இரு. ஓகே 78 பிளஸ் 91 நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே நண்பா 169 சொல்றேன். கண்டிப்பா இந்த வருஷம் லியோ தான். எல்லாருமே இந்த வருஷம் கண்டிப்பா லியோ தான் மிகப்பெரிய படமா வரப்போகுது. பட் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கும் பிளஸ் விஜய்க்கும் தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயா சாட்டை அவன் தளபதியை பாலிடிக்ல வந்து ட்ரக் கொண்டு எடுத்து வந்துட்டான்னு சொல்றான். ஆமா அவன் வந்து அந்த சாட்டை எழுதுறான் பாரு. அவன் அவன் பேசுனதை இங்க யாராச்சும் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அவன் வந்துட்டானா இவன் வந்துட்டானா, ஆனா அவனை கழுவி கழுவி தளபதி ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேயா? பட் அவனுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருந்தது. நான் கூட ஓரளவு மரியாதையா வச்சிருந்தேன். என்னன்னா மக்களுக்காக ஏதோ ஒரு குரல் கொடுக்குறான். தேவையில்லாம சினிமாவை பக்கத்துல வந்து கூப்பிட்டு வச்சிருக்கான். வென் லியோ மூவி ரிலீஸ் ஆனா 19 அக்டோபர் லியோ ஐ எம் வெயிட்டிங். ஐயா முத்து துணிவு ஷர்ட் கேட்கறான். ஐயா இன்னும் அடே இருறா அவனுக்கு விடாமுயற்சி ஷர்ட் வாங்கி தரலாம். விடாமுயற்சி படம் என்ன வரப்போகுது எப்படி வரப்போதோ அப்படின்னு பார்த்துட்டு விடாமுயற்சி ஷர்ட் வாங்கி தரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் விடாமுயற்சி படம்லாம் எடுக்க போறது இல்லை. ஓகே இங்க வந்து ஏன் பேட்ட படத்தில் ரஜினி சார் சிகரெட் இந்த பாட்டு லைனை வச்சு சொன்னாங்க பாருங்க. இந்த லேடி இந்த ஆன்டி வந்து என்ன சொன்னாங்க, தளபதியோட இந்த பாட்டு நான் வர சாங்ஸ் வந்து அந்த லைன் இதே தான் துணிவுக்கும் சொன்னீங்க. துணிவுக்கும் சொன்னேன். இது விடாமுயற்சி. ஓகேவா? விடாமுயற்சி விடாம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே இது அதாவது என்னன்னா இந்த பாட்டோட லைன்ஸ் எல்லாம் வந்து நானும் கேட்டேன்னா ஃபுல்லாவே நீங்க மறுபடியும் கேள்வி ப்ரோ இவர் சிகரெட் அடிப்பீங்களா? ஐயோ யூ சிகரெட் அடிப்பீங்களா கேட்குறேன். ஐயா சாங்குக்கே இப்படின்னா பண்றாங்கன்னா அப்போ மூவிக்கெல்லாம் என்ன தெரியும் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து மூவி வரதுக்கு முன்னாடி அந்த சென்சாருக்குன்னு ஒன்று போகும்ல. சென்சார் போகும்போது இந்த சீனை கட் பண்ண அந்த சீனை கட் பண்ண இவர் இந்த ஜாதியை பத்தி பேசுறாரு அந்த விலங்கை வச்சு எடுக்கிறாங்க. விலங்குகள் சட்டம் எல்லாத்தையும் இருக்கிற எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதோ அதை ஒட்டு மொத்தமா தூக்கி லியோ படத்து மேல போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அவர் பேசிட்டாருன்னா அதோட மொத்த கதையும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? மொத்த அரசியல் பூசமும் அதுதான் அங்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு பாட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ணதே இன்னி வரைக்கும் தாக்கம் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னி வரைக்கும் மக்கள் அதை தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ மை சேனல் கோல்டு பட்டன் வந்துருச்சு ப்ரோ. கோல்டு பட்டனே வந்துருச்சா? எஸ்டி சினிமாஸ் சூப்பர்யா வாழ்த்துக்கள். ஹலோ அஜித் ஃபேனா நீ பரமேஸ்வரி? ஓகே ஓகே வெரி குட். பட் இது மானிட்டைஸ் ஆகலனாலும் இந்த மாதிரி சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் அதெல்லாம் கொடுப்பாங்களா நண்பா? ஆக்சுவலாக ஒரு டவுட்டு கேட்டுக்கிறேன். ஓகே கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். வெறும் காசு வரனால இதையாச்சும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக தளபதி எப்படியும் இறங்க போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நேத்து வந்து ஒரு வீடியோஸ்ல பார்த்தோம். கண்டிப்பா வந்து தளபதியோட 69 வந்து அட்லி தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். கொடுப்பாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப ஒரு முதல்ல படம் நடிக்க சொல்லுங்க. ஆனா லியோ விஜய் இஸ் ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோ இஸ் லைன் அண்ணா. ஐநாவா இல்ல சிங்கமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா? லியோல யார் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. சீப் ஐ எம் ஒன்லி ஒன் இட்ஸ் தளபதி வெரி தனப்பா. ஐயா சென்சார் ஒன் சீன் கூட கட்டு பண்ணா தான் ஒரு விஜய் மூவி. ஆக்சுவலா வந்து நான் கொடுக்குறேன் சார் என்ன பட்டுன்னு வேணும். சட்டை பட்டுனா பேண்ட் பட்டன் என்ன பட்டுனாலே சில்வர் பட்டன்ரா. ஆக்சுவலா வந்து யூடியூப்ல ஒரு 100K சப்ஸ்கிரைபர் நம்ம வாங்கிட்டோம்னா சில்வர் பட்டன் ஒன்று கொடுப்பாங்க. அது நமக்கு கொடுப்பாங்களான்ட்டு தெரியல.
லியோ வரதுக்கு முன்னாடி நம்ம சில்வர் பட்டன் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறோம். ஓகே ஓகே நண்பா. ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ நம்ம நம்ம எல்லாருமே வந்து தளபதியோட சப்போர்ட்ல தான் இங்க பேசிட்டு இருக்கோம். இங்க அத்தனை பேர் வந்து ஆனா நான் தளபதி வெறியன். ஐ எம் ஸ்ரீலங்கா வாவனியஸ் செலிப்ரேஷன்ஸ் வேற லெவல் பண்ணுவோம். ஓ லியோ செலிப்ரேஷன் விஜய் அண்ணா எஜுகேஷன் ஃபங்க்ஷனுக்கு செம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் குட் ஹார்ட் பர்சன். அதே தான் நண்பா. ஆக்சுவலா வந்து அவர் இந்த மாதிரி எஜுகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு அரசாங்கத்தால கூட பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு அரசாங்கம் கூட இந்த மாதிரி பண்ணதில்லை. பட் இவர் தனியாளா இவர் பண்ணாருல்ல, அதுதான் இங்க வந்து பெரிய லெவல்ல போஸ்ட். மாஸ்டர் படத்துல தளபதி சரக்கு அடிப்பாரு, அதுல மெசேஜ் இருக்கும். அதே போலதான் லியோலயும் ஒரு மெசேஜ் இருக்கும். கண்டிப்பா தளபதி படம்னா அதுல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இல்லாமலாம் இருக்காது நண்பா. பட் அது அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா, அவர் வந்து இப்ப அடிச்சது போதுண்டா ஃபைட் பண்ணுடா, அது எவ்வளோ சரக்கை பத்தி எவ்வளோ இதுவா இருக்கும் அந்த சாங்கு. பட் இந்த சாங்க அந்த சாங்க நல்லா பண்ணாங்கன்னா அதை பாராட்டலாம் மாட்டாங்க. ஓகேங்களா? தளபதி வந்து இந்த மாதிரி அகெயின்ஸ்டா வந்து சரக்குக்கு அகெயின்ஸ்டா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன் இதெல்லாம் அவ்வளோ பேசுறாங்களே, அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னது. தளபதி கிட்டத்தட்ட 10 வருஷம் 2007ல இருந்து 2017 வரைக்கும் சரக்கே அடிக்காம ஒரு படத்துல கூட சரக்கு அடிக்காம அப்படியேதான் இருந்தார். நடிச்சுட்டு வந்தார். சரக்கே அடிக்காம தம் அடிக்காம அப்படிதான் நடிச்சுட்டு வந்தார். அவர் நடிச்சுட்டு வந்ததால நிறைய பேர் அரசாங்கம் பார்த்து வியந்துட்டாங்க, நிறைய பேர் திருந்திட்டாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து லியோ எல்சியூ கன்ஃபார்ம் ஆனா எனக்கு லியோ எல்சியூ நல்ல லியோவில் கண்டிப்பா வந்து எல்சியூ இருக்குதான். பட் அது படம் ஃபுல்லா இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் சீன் தான் வைப்பாங்க தவிர படம் முழுக்க எல்சியூ இல்லை. சார் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வேணும் சார்? ஏன் என்ன பண்ண போற? இன்னும் 18,000 சப்ஸ்கிரைபர் வேணும். காலேஜுக்கு நீங்க என்ன மாஸ்டர் படத்துல சாங் மெசேஜ் இருக்கும், அதே போலதான் சார் லைவ்ல நிறைய மெசேஜ் இருக்கும். டேய் என்ன சொல்றியா? ஐயா என்கிட்ட கோல்டு பட்டன் இருக்கு, ஆனா புரோக்கன் ஆயிடுச்சு. ஏய் ப்ரோ நீங்க ஏன் உங்க வீடியோஸ் கமெண்ட்ஸை லைக் பண்ண மாட்டீங்க? என்ன வீடியோஸ் கமெண்ட்ஸா? ஓகே நண்பா. ஆக்சுவலா வீடியோ முடிச்சுட்டு தான் நண்பா லைக் பண்ண முடியும். ஆனா லியோ மூவி இஸ் எல்சியூ. கண்டிப்பா நம்ம தளபதியோட லியோ மூவி வந்து எல்சியூ தான். பட் அது வந்து படம் ஃபுல்லாலாம் இல்லை. அதே மாதிரி படத்துல இந்த ஒரு பாட்டு மட்டும்தான். அதே மாதிரி நம்மளோட தினேஷ் மாஸ்டர் சார் வந்து இப்ப இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா, தளபதி இந்த படத்துலயும் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஒரு சாங்ஸ் டான்ஸ் ஸ்டெப் போட்டிருக்காரு அப்படின்றது. ப்ரோ ஐயோ நண்பா, நான் நார்மலாவே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே எது வந்தாலும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவேன். ஆனா ஸ்ரீலங்கா ஆக்சுவலா வந்து நேற்று வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஆக்சுவலா ஒரு ரசிகர் வந்து நமக்கு கால் பண்ணாரு. அவங்க வந்து அங்கேயும் வந்து அவங்களோட அதான் ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் மக்கள் இயக்கத்தை ஃபுல்லாவே ஒரு 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 ஸ்ட்ரென்த் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துட்டு அங்கேயும் எலெக்ஷன்ல நிக்க போறதாகவும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து தளபதி எல்லா இடத்தாண்டியுமே வந்து நிக்கிறோம் நின்னுட்டோம் அப்படின்ற தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? பயங்கரமா தான் இருக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி கேரளாவில் லியோ படத்துக்கான ஸ்பெஷல் ஷோஸ் டிக்கெட் எல்லாமே இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல ஸ்பெஷல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஸ்கிரீன்ஸ்ல வந்து ஸ்பெஷல் ஷோஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க லியோவுக்கு. தென் அதுக்கப்புறம் இப்போ ஆந்திராவில் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆந்திராவில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் தளபதி படங்கள் இல்லாத அளவுக்கு அதிக பிசினஸ் ஆகிருக்கிறது இந்த படம் தான். லாஸ்ட் டைம் வந்து வாரிசே பெரிய லெவல்ல வந்து ஐயா லியோ கிளாஸ்ல ஆக்டர்ல விக்ரம், கமல், சத்யராஜ், கார்த்தி, கதிர் எல்லாம் இருக்காங்க. அது உண்மையா குரோம்ல அவங்க நெக்ஸ்ட் மூவி பார்த்தா லியோ தான் வருது. ஐயோ எஸ்டி சினிமா நக்கலியா உனக்கு? எஸ்டி சினிமாஸ் ஆக்சுவலா வந்து விக்ரம்ல சாரி லியோவில் விக்ரம் சாரும் இல்லை, கமல் சார் வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சத்யராஜ் சார் இல்லை, கார்த்தி சார்லாம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம தெரியும், பார்ப்போம் பொறுத்து இருந்து. தளபதி விஜய் ஃபேன்ஸ் ஆல்வேஸ் எல்லாருமே எப்பயுமே எப்பொழுதும் தளபதியோட ரசிகர்கள் தான். நம்ம அவர் எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் அவரை அக்செப்ட் பண்றதுதான் நம்ம. ஸோ இங்க ஒரு சில பேர் வந்து தளபதி ரசிகர்கள் நம்ம ஆனா வந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க, நீங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்றத தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து அப்படிலாம் பண்ணாமலாம் இல்லை. ஆக்சுவலா தளபதியை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்களே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி நண்பா, இந்த வருங்க ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு வேற. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து
இந்த 25 நிமிஷம் பேசு நேத்ரா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ பார்த்தீங்களா, விஜய் ஹெல்ப் பண்ணல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து அதை பார்த்துருக்கேன். நிஜ வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. தளபதி மேல வழக்கு போடுறவங்க பேசுறவங்க எல்லாம் நிஜ வாழ்க்கையில எல்லாம் கெட்ட பழக்கமும் இருக்கு. கண்டிப்பா தளபதி பத்தி தப்பா பேசுறவங்க எல்லாமே உத்தமன்லாம் நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குதான். நீ ஏதோ ஓகே மாதிரில எல்லாருமே வந்து பேசாதீங்க தளபதி பத்தி தப்பா. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே. சரி, ஓகே நண்பா. அதோ இருக்க ஒரு போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வந்து லைவ்ல பேசுவோம். அது வரைக்கும் பாய் 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 பாய்.